ஹே ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கேவ்ஸ். ஸோ இங்கே நிறைய பேர் வரல, அதனால இது கொஞ்சம் ஹிடனாக இருக்குது. வேறு இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வரணுன்னா பஸ்ஸு, ட்ரெயின் இல்லைன்னா உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்லேருந்து வரணும். ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம். டிக்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆஃப்லைனில் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியாது, நீங்கள் ஆன்லைனில் தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு QR கோட் போட்டிருப்பாங்க, அந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நில்லுங்கப்பா, எனக்கு மூச்சு வாங்குது, ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டேன். ஆனால் இப்போ உள்ளே வந்தோன்னே ஒரு ஷாக் என்னென்னா, இங்கே நான் ஒத்தையில் மட்டும் தான் இருந்தேன். அதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்கணுமே, ஸோ உள்ள நம்ம போய் தான் ஆகணும். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இந்த போர்டில் என்ன தெரிஞ்சுன்னா, இந்த கேவோட பேரே வேறு பேர், ஏதோ மராட்டியில் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இது மகாலட்சுமி கேவ்ஸ் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கேட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ உங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த கேவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 years முன்னாடி செஞ்சது. ஸோ இது பார்க்கறதுக்கு பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இங்கே மொத்தம் 19 கேவ்ஸ் இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட்டில் உங்களுக்கு 14 கேவ்ஸ் இருக்குது, சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு 4 கேவ்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா நான் ஒத்தையில் இருந்தேன். ஸோ என்ன செய்வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேவ்ஸ் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா புத்திஸ்ட்குள்ளது. ஸோ இங்கே புத்திஸ்ட்லாம் அந்த காலத்தில் இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம், உள்ளே போய் பார்க்க போகிறோம். அது முன்னாடி அவங்களுக்கு ஒன்று காமிக்கிறீங்க பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த தண்ணி குடிக்கிற மாதிரி கிணறு இருக்குமா. ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி உடஞ்சி ஃபுல்லாக கிடந்துச்சு. இது பார்க்கறது நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எதுவும் உள்ளே இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே உடஞ்சி பொண்ணு இருக்கா. ஸோ இங்கே தான் யாரும் உட்காருவாங்க, ஆனால் யாருன்னா அது நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு சிட்டிங் ஏரியா, அதை தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஓட்ட நிறையா இருந்துச்சு. ஸோ பாம்பெலாம் இருக்கும். ஐ திங்க் முன்னாடி ஒரு பெரிய ஓட்ட தெரியுது. ஸோ இங்கே தண்ணிலாம் கீழே போகும் அப்படின்னு நான் திங்கிங் பண்ணுறேன். ஸோ இது பாருங்களேன், சிவரில் ஒரு கோயில் இருந்துச்சு. ஆனால் இந்த என்ன கோயில்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து சொல்லலாம். ஸோ எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் இது இந்த காலத்தில் திரும்பி ரீபில்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் அப்படி செய்யாது. ஸோ நம்ம இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம், வாங்க போவோம். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் இந்த சொல்லுவாங்க பொருள்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே எதுவுமே சேர் அந்த மாதிரி உட்காரதுக்கு பிளேஸு வேறு எதுவுமே டிசைன் கிடையாது. ஸோ இது எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள். ஸோ இங்கே ஒரு கேட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளது இருக்குது. அது என்னென்னு தெரியல, அதுவும் நம்ம எங்கேயாச்சும் போய் சர்ச் பண்ணி இப்போ தான் பார்க்கணும். ஆனால் உள்ளே பாருங்களேன், செம்ம இருட்டாக இருந்துச்சு. ஏதோ பேய் மூவி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரக்சர் சொல்கிறதுக்கு வேறு இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு தான் செம்ம இருந்துச்சு. இது பிறகு நம்ம இன்னும் மேலே போனோம். ஸோ இங்கே நம்ம பாருங்கள், நான் மேலே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது செம்ம பெருசாக இருந்துச்சு. ஆனால் முன்னாடி செடி அந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய செடியெலாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் நல்லா சொல்லுவாங்களே, ஃபுல்லாக எல்லாம் புத்திஸ்ட் ஒரே இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இடம் தான் நான் திங்க் பண்ணுறேன். நமக்கு திங்கிங் பண்ணது உங்களுக்கு தெரியுமே, நமக்கு திங்க் நிறையா பண்ண வரும். ஸோ நம்ம திங்கிங் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், ஆனால் இங்கே தனித்தனியாக ஒரு வீடாக செஞ்சுருக்காங்க. ஒரு வீடு, ஒரு கேட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இந்த சொல்லுவாங்க ஹால், இந்த மாதிரி ஹால் மாதிரி இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், முன்னாடி இந்த ராஜா உட்காருவாங்களா, அங்கே உட்காந்து இங்கே நிறைய பேர் லைனாக உட்காந்து சேரில். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ எல்லாம் உடஞ்சி போன இருந்துச்சா. ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் யோசிக்க இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு சின்ன உள்ளே நான் போகலை, எனக்கு கொஞ்சம் பயம். உள்ளே போய் என்ன இருக்குமோ தெரியல. ஸோ நம்ம பூச்சிக்கு தான் நிறைய பயம், பேய்லாம் அப்படி பயம் கிடையாது. வாங்க நம்ம வெளியே போவோம். ஸோ வெளியே போயிட்டு என்ன பார்த்தேன்னா, இங்கே பாருங்கள், செடிலாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ வெயில் நேரம், ஸோ கொஞ்சம் க்ரீனரி கம்மி இருந்துச்சு. மழை நேரம் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் எப்போச்சும் வந்தீங்கன்னா வாங்க இங்கே பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள், நமக்கு இன்னொரு ஃபோட்டோ மாதிரி கிடச்சி. இது பார்த்திங்கன்னா இது நான் சொல்லிடுவேன், இது ஒரு பாம்போட சிலை மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், கரெக்டாக டிசைன் இருக்கா. ஸோ அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. இது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணலாம், ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஸோ இன்னும் நம்ம மேலே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பில்டிங்கில் நல்லா தெரியுது. இங்கே வியூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு வீடாக என்னதுன்னு தெரியல, ஆனால் நிறையா கெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பெரிய கல் இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்தேன்.
ஸோ நம்ம முன்னாடி போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன இருக்குன்னு உள்ள. ஸோ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே ஒன்று இருந்துச்சு, இது நான் வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன் இங்கே மேலே என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு இந்த சொல்லுவாங்க சிவலிங் மாதிரி ஒன்று நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே அப்படி என்ன இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த கேட்லேருந்து டைரெக்டாக உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், ஆமாம் கரெக்டாக அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே முன்னாடி ஏதோ சாமியா என்னன்னு நமக்கு தெரியல, ஒரு கல் பெருசாக சிவலிங் மாதிரி இருந்துச்சு. இது சிவலிங்காக இருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் புத்திஸ்குள்ளது நமக்கு தெரியாது. ஸோ இது நல்லா பெருசாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன இருந்துச்சு நமக்கு பேரோ தெரியல, ஏதோ எழுதி போடல. ஸோ நம்ம பார்க்குறோம், ஆனால் இது ஃபுல்லாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஓட்டையாக அந்த மாதிரி 4 பக்கமும். ஸோ இங்கே இது முக்கியமாக இங்கே பாம்பு எல்லாமே இருக்கும். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இங்கே எல்லாமே ஓட்டை 4 பக்கமும் ஃபுல்லாக. நம்ம இது பார்த்து நம்ம டைரெக்டாக வெளியில் வந்தீங்க பாருங்கள் ஒரு ஜன்னல் கூட இருக்குது. ஸோ இந்த ஜன்னல் அந்த 2க்கு முன்னாடி பாருங்கள் 2 ஜன்னல் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டச்சு பண்ணியிருக்காங்களா. ஸோ இது புத்திஸ்ட் ஸ்கூல் தான். இங்கே பாருங்கள் புத்திஸ்ட் அந்த ஒரு இடத்துல ராஜா உட்காந்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் 2 ராணி. இந்த ஒரு கதைலாம் செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் நமக்கு தெரியாது என்ன செய்ய, நம்ம இந்த காலத்தில் பிறந்திருக்கோம். ஸோ என்ன செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரி பழைய காலக்குள்ளது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உடைச்சிருவாங்க, ஏன்னா உடஞ்சிக்குள்ளது இருக்கும். ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன குழுதுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னும் முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். ஏன்னா இது மேலே சொல்ல முடியாது, சுற்றி 4 பக்கமும் இருக்குது ஒரே ரவுண்டாக ஃபுல்லாக. ஸோ நம்ம மேலே தான் ஏறுறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது என்னென்னு இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு. ஒரே ஒரு கேட்டு தான் இருந்துச்சு. இந்த கேட்டு தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஏதோ சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஆனால் என்னென்ன தெரியுன்னா, ஆனால் நம்ம பார்ப்போம், இதுக்குள்ளே போய் பார்ப்போமா. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு உள்ள. ஆனால் என்ன உள்ளே போக இன்னும் இருட்டு கொஞ்சம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் கோயிலாக இருக்கணும் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா பாருங்கள், கோயிலில் இருந்து இந்த மாதிரி தூம்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் ஏதோ இந்த பூஜை பண்ணுவாங்களா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஊடுஸில் தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி தான் சாமி சிலை இருக்கும் ஐ திங்க். பட் அது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு எல்லாம் 4 பக்கமும். இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் முன்னாடி ஏதோ குகையாக இருந்துச்சு, என்னென்னு தெரியல. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுக்கு பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சால் என்ன சொல்லுங்கள் நீங்கள், நானும் பார்ப்போம் என்னென்னு. ஸோ வாங்க நம்ம வெளியே போவோம். வெளியே போய் என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. வாங்க வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்தோடனே இங்கே பாருங்கள் சேர், இந்த மாதிரி ஸ்டேர் தான். இந்த இடத்துல தான் ஸ்டேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இது நான் பார்த்துட்டேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. வாங்க இன்னும் வெளியே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. வேறு இந்த கல் பார்த்தீங்க, இந்த கல் இப்போ தான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறைய விசிட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இந்த இடம் நல்லா விசிட் பண்ணதுக்கு அந்த மாதிரி நடந்து போகுது நல்லா வழி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வழி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி போனோன்னா இன்னொரு குகை வந்துருச்சுப்பா. இந்த குகை பார்த்து எனக்கு தலை வலிச்சிருச்சு. ஏன்னா நிறைய குகை இருக்குது. சொன்னோம்ல 19 குகை இருக்குங்க. ஸோ ஒரு குகைக்குள்ளே போக நமக்கு நாளைக்கு ஆயிரும். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து இன்னும் நம்ம எங்கே போக போகிறோன்னு தெரியல. இங்கே இது பாத்ரூம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிங்களாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் இருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் இருக்கலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு வீடுக்குள்ள வந்திருக்கோம். ஆனால் இது சின்ன வீடுன்னா ஸோ இது என்னென்னு தெரியல. இங்கே ஜெயிலெலாம் நிறைய இருக்கும், ஆனால் ஜெயில் எந்த மாதிரி இருக்கும் அது நமக்கு தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சும்மா வந்திருக்கோம் ஏதோ. ஸோ நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் டைரெக்டாக காட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா 4 பக்கமாக எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இதுதான் லாஸ்ட்டு குகை. நான் சொன்னோம்ல லாஸ்ட்டில் 4 குகை இருக்குது. ஸோ அந்த 4 குகையில் தான் இது. ஸோ நல்லா ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இது இப்போ நான் உள்ளே போக விரும்பலை. ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் டேஞ்சராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கல. ஸோ கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. பக்கத்தில் ரோடு இருக்கா, நான் உள்ளே போகிறதுக்கு நம்ம பயம் இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே போகல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அப்போ வரைக்கும் பாய்.